எப்படிங்க வந்த? உனக்கு தெரியாம ஓடிட்டு வந்து துப்பாக்கி கீழே போடு. முடியாது. உன்னை சுட்டதல்லதான் எங்க அப்பா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து. போட போறியா இல்லையா? முடியாதுல்ல, முடியாது. எத்தனை நாளைக்கு தான் எங்க அப்பா சித்திரவதை பண்ணுவேன்? போலீஸ் மாமா கிட்ட சொன்னா கூட என் பேச்சு நம்ப மாட்டேன்றாங்க. நீ சேர்த்தாதான் எங்க அப்பா நான் திருட்டு முகத்தோட பார்க்க முடியும். உங்க அப்பா என்ன விடு, என்ன விடு, என்ன விடு, என்ன விடு. மாமா, என்னது? யார் இந்த பிள்ளை? துப்பாக்கி கீழே போடு. இந்த மூட்டை பூச்சி முணுமுணுக்குது, நசிக்கிறேன். இதை போட போறீங்க. விடுக்கிறதே. துப்பாக்கி விடு. துப்பாக்கி. எங்க இந்த நேரத்துல? ஏது இந்த வயலுக்கு? நான் சொன்னேன் ஹரியானா லாட்டரில கிடைச்சதுன்னு. இல்ல, போய் இம்மா நாள் வக்கீலையாவும் மிரட்டு மிரட்டு பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா, இனிமே வக்கீலையாவும் மிரட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா இனிமே அவரை மிரட்ட மாட்டேன், பழைய காரணத்தை சொல்லி. அப்படின்னா புது காரணம் தான் கிடைச்சு போச்சே கழுதே. அடப்பாவி, பெருத்த வக்கீலுக்கு பெரிய வீடு ஒண்ணு, சின்ன வீடு ஒண்ணு. சிரிப்பா சிரிக்கெடுப்பேன்னு மிரட்டி பணம் வாங்க. ஏயா அந்த தெய்வத்து மேல அநியாயமா பழி போடுற? தூக்குல தொங்க போன எனக்கு உயர் பிச்சை கொடுத்தவர் அவர் தாயா. கழுதே கழுதே, நினைச்சப்பெல்லாம் பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிற மாதிரி பணம் வாங்கி வாங்கி பழகிட்டேன். பணக்காரங்களுக்கு பிடிக்கிற பணவெறி எனக்கும் பிடிச்சிருச்சு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது. இப்பவே இந்த போட்டோவை காட்டி அச்சாரம் வாங்கிட்டு வந்துடுறேன். நில்லு. என்ன சுட போறியா? ஒன்னால அது முடியாது. நீதான் என் பேர்ல உயிரையே வச்சிருக்கிறிய. அதை விட அதிகமா அவர் மேல நான் மதிப்பு வச்சிருக்கேன். அவருக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். விளையாடாது. நேரமாச்சு, நான் வர்றேன். என்ன காரியம் செஞ்சுட்டேன்?